கடைமடைக்கு சென்று சேர்ந்த காவிரி நீரை நெல் மணிகள் மற்றும் மலர்களை தூவி நாகை மாவட்ட விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து சம்பா பாசனத்துக்காக கடந்த மாதம் 28ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தை சென்றடைந்தது. மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான இறையான்குடி பாண்டவையாற்றில் பாய்ந்த நீரை விவசாயிகளும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் மற்றும் நெல் மணிகளை தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். காவிரி நீரை வரவேற்று அவர்கள் கும்மியடித்து மகிழ்ந்தனர். கடமடக்கி காவேரி தண்ணி வந்தது காவேரி தண்ணி கடமடக்கி வந்தது மக்களுக்கு உணவளிக்க வந்தது. இயற்கை அன்னையினுடைய கருணையால எங்களுடைய கடமடைக்கு இந்த தண்ணீர் வந்திருக்கு. இந்த நிகழ்வு என்பது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இன்னைக்கு தண்ணீர் திறப்பு என்பது ஒரு சுப நிகழ்ச்சி. அதை பட்டாசு வெடிச்சியும் மலர் தூவியும் கும்மி அடித்து கும்மாளத்தோடு வரவேற்றிருக்கிறோம். காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் வான்கலன் கழுகு பார்வையில் கல்லணை கடல் போல் காட்சியளிக்கிறது. காவிரி பாசன மாவட்டங்களின் சம்பா சாகுபடிக்காக கல்லணை கால்வாயிலிருந்து 2500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. பிள்ளை வாய்க்காலில் இருந்து கூடுதல் நீர் திறக்கப்படுவதால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வீரகாலூரில் நீரேற்று நிலையம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வீரகாலூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதனிடையே கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 26,000 கன அடியாக சரிந்துள்ளது. உபரி நீர் திறப்பு நொடிக்கு 28,500 கன அடியிலிருந்து 4,500 அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணை 16 கண் மழைக்கால வெள்ளப்போக்கியில் சிக்கி தவிக்கும் 7 நாய்களை மீட்கும் தீயணைப்பு துறையினரின் முயற்சிகளுக்கு இதுவரை பலன் கிடைக்கவில்லை. வெள்ள நீர் போக்கியில் தண்ணீரை நிறுத்தினால் மட்டுமே நாய்களை மீட்க முடியும் என தெரிவித்துள்ள தீயணைப்பு துறையினர் வான்கலன் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கும் பணியை தொடர்கின்றனர்.